எழுத்தாளர் வைமு கோதைநாயகி அம்மாள் குறித்து உரை நிகழ்த்த உள்ளார் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். பத்திரிகையாளர், திரைக்கதை ஆசிரியர், ரயில் திரைப்படத்தின் இயக்குனர், பிரபலமான ஆங்கில படங்கள் தமிழில் வெளியாகிற போது அதற்கான வசனங்களை தந்தவர். சமீபத்திய உதாரணம் தி லயன் கிங் முஃபாசா. கனகதுர்கா என்கிற இவருடைய சிறுகதை தொகுப்பு இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தினை பிடித்திருக்கிறது. தன் நிலம் சார்ந்த மனிதர்களையும் நிகழ்வுகளையும் தொடர்ந்து தனது எழுத்தில் பதிவு செய்து கொண்டு வந்து இருப்பவர் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த 20 நிமிஷன்றது பெரிய ஒரு மாத்தடையை உருவாக்கியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபார்முக்கே வருவேன். இது பரவாயில்ல, இந்த 20 மினிட்ஸ்லாம் கஷ்டம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அடாப்ட் ஆக முயற்சி பண்ணுறேன். அதில் வைமு கோதனையை கொடுத்துட்டு 20 நிமிஷங்கிறது கொஞ்சம் அன்ஃபேர். ஏன்னா ஒரே ஒரு நாவல் எழுதின அழகிய அம்மாளுக்கு 20 நிமிஷம் தான். 120க்கு மேற்பட்ட நாவல்கள் எழுதினவங்க வைமு கோதைநாயகி. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக வைமு கோதைநாயகியை பற்றி நான் படிக்க அது பெரிய ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, அவங்க படைப்புகள் ஒரு பக்கம், வைமு கோதைநாயகிங்கிற அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, ஒரு பெரிய மனசு முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பல்துறை திறமையாளராக அவங்க இருந்திருக்காங்க. நிஜமான பயணியர் அவங்களாம். இப்போ இந்த நிகழ்ச்சி நாயகின்னா அதனுடைய ஒரிஜினல் நாயகியாக, முன்னோடி நாயகியாக நான் வைமு கோதைநாயகியை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 5 வயது குழந்தைய கூட்டிகிட்டு போய் 9 வயது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கு பேசப்படுகிற பல பெண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் ஒரே விதமான பின்னணியை கொண்டவங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதில் ஒரு 5-6 பேருக்கு பாலிய விவாகம் நடந்திருக்கு. அதில் இவங்க தான் ரொம்ப சின்ன வயசு, பள்ளிக்கு சென்ற முறையாக படிக்கலை. ஆனால் ஒரு மிக பிரமாதமான ஒரு பின்புலம் அவங்களுக்கு அமையுது. அந்த ஒரு பாரம்பரிய மிகுந்த ஒரு வைணவ குடும்பம், மிகுந்த மரியாதைக்குரிய குடும்பம். திருவல்லிக்கேணியில் நீங்கள் அப்போ வந்து அந்த வைத்தமாநிதி, அதுக்கப்புறம் அந்த மூவுக்கு ஒன்று வரும், முடும்பைங்கிற ஒரு கிராமம். அது வந்து ஆந்திராவில் இருக்குது. இப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான மரியாதை இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அந்த குடும்பத்தின் ஆண்கள் எல்லோரும் பெண்களை வந்து, குறிப்பாக இவங்களுடைய கணவர், அவர் வந்து இவங்களுடைய, அப்போ என்ன நடக்குதுன்னா, சங்கீத கச்சேரிகளுக்கு பெண்கள் போகக்கூடாதுங்கிற ஒரு சூழல் இருக்குது, போகிறதே தவறு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இவர் கணவர் தான் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அங்கே போகிறாங்க, பாடல் கற்றுக்கிறாங்க, பாடல்கள் பாடுறாங்க. பாடல்கள் மட்டும் இல்லை, நாடகங்களுக்கு போகிறாங்க, நாடகம் எழுதுகிறாங்க. தமிழ் தெரியாது எழுதுறதுக்கு. ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்டு பட்டம்மாள் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட இவங்க வந்து நாடகமெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு நாடகத்தை இவங்க சொல்லி அவங்க எழுதுகிறாங்க. முதல் படைப்பு இவங்க கையால் எழுதலை, அதை அவங்க எழுதுகிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றியை பெறுது. வெற்றியை பெற்றவுடனே தொடர்ந்து எழுதுகிற ஆர்வம் வருது. அப்புறம் குழந்தைகளுக்கு நிறைய கதை சொல்கிறாங்க, அதில் இம்ப்ரெஸ் ஆகி கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் 4 மொழிகளிலுமே புலமை பெற்றவங்களாக. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 5 வயது பெண் குழந்தை எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருதுன்னா, இவ்வளோ ஒரு பெரிய இடத்த அதை அடைஞ்சு பயங்கர ஹிட்டு அவங்களுடைய அந்த முதல் நாடகம். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி தடைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, காலையில் வெண்ணிலா பேசும்போது கூட சொன்னாங்க, தொகுக்கும்போது பாரபட்சம் காட்டப்படுதுன்னு. ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, வடுவூர் துரைசாமி ஐயங்கார்னு ஒரு பெரிய ரைட்டர், உங்களுக்கு தெரியும், தமிழில் துப்பறியும் கதை நிறைய எழுதினவர். அவர் வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பத்திரிகையில் இவங்க இதெல்லாம் பிரசுரம் பண்ணுறாரு, முதல்ல சிறுகதைகள்லாம். அப்போது வந்து இவங்க வந்து தன்னுடைய முதல் நாவல் வைதேகின்னு ஒரு நாவல் அதில் எழுதுகிறாங்க. அப்போது இவங்க ஒரு பத்திரிகை ஜெகன்மோகனின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்து இது வளர்ச்சி கண்ட உடனே அவருடைய பத்திரிகை அடி வாங்குது. உடனே அவர் என்ன சொல்லிடுறேன்னா, இந்த கதையெல்லாம் நான் தான் எழுதுனேன்ட்டார். இந்த கதையை நான் தான் எழுதுனேன், இவங்க எழுதலை. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய நாவலுடைய கைப்பிரதியை திருத்திக்கூடன்னு வாங்கி போய் வச்சுருக்காரு. வச்சவர் என்ன பண்ணிட்டார், அது காண போயிடுச்சோ ஏதோ சொல்லி இது கொடுக்கல. எப்படி நீ எழுதுறன்னு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு போக்கு தான் அது. இவங்களுடைய ஜெகன்மோகினி பத்திரிகையில் தொடர்ந்து அதை வந்து தன்னுடைய ஞாபக சக்தியிலேருந்து எழுதிட்டாங்க. அது ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டு. அந்த நாவலின் வழியாக ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அடைந்த பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழில் சொந்தமாக ஒரு பத்திரிகை துவங்கி கிட்டத்தட்ட அவங்க இறப்பதற்கு ஒரு 5 ஆண்டு காலம் வரை அந்த பத்திரிகை அவங்க நடத்தியிருக்காங்க. அதுக்கு ஆசிரியராக இருந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லை, முதல் பெண் பதிப்பக உரிமையாளர் அவங்க தான். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணி அந்த பத்திரிகை வந்து வெகுத்து வெற்றிகரமாக வந்திருக்கு. அவங்களோட எல்லா படைப்புகளும் அதில் தான் வந்திருக்கு. அவங்க வேறு பத்திரிகைகள் டிபெண்ட் பண்ணி இல்லை. அது மட்டும் இல்லை, குமுதினி மாதிரியான ரைட்டர்ஸை அக்காமடேட் பண்ணி வளர்த்து வர்றாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தில் வர இன்னொரு ரைட்டர் அவங்க வராங்க. அது மட்டும் இல்லை, சங்கீதத்தில் மிகப்பெரிய மேதமை. அந்த மேதமை எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் கச்சேரி கூட்டு போகிறார் வீட்டுக்காரரு. அப்போது ஒரு நாள் கச்சேரியில் ஒரு வித்வானுடைய பாட்டை கேட்குறாங்க. அவர் ஒரு வைணவர், ஏதோ ஒரு கிருதி அது. அதை கேட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் வீட்டில் அதை அதே மாதிரி சுருதி பேசாமல் அதே மாதிரி பாடுறாங்க. அவர் அப்போ அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. முதல் நாள் பாடின பாகவதர் பார்த்துட்டு மிரண்டுட்டார். வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து சரஸ்வதி கடாட்சம்னு அருளிட்டு போயிட்டார். அப்படி பாட ஆரம்பித்தவங்க பாரதியார் வந்து எதிர்வீடு. பாரதியார் வந்து இவங்களுடைய பாட்டை கேட்டு தன்னுடைய குழந்தைகளோட இவங்களையும் பாட சொல்லி அதை கேட்டு ரசிச்சிருக்காரு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டு வந்து இவங்க தான் முதல்ல பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகே பட்டம்மாள் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய அவங்க வந்து இவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு. அவங்கள க்ரியேட் பண்ணதும் இவங்க தான். ஸோ எழுத்தில் குமுதினி மாதிரி ஆட்களையும் இதில் டிகே பட்டம்மாள் மாதிரி ஆட்களையும் உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு இவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் விட 1938 ஆல் இண்டியா ரேடியோ மெட்ராஸில் துவங்குது. முதல் பாட்டை இவங்க தான் பாடுறாங்க. இதோடு நிற்கலை. ஏன்னா நம்ம நிறைய பேர் கொண்டாடுறோம், சகலகலா வரணும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு மேலே யோசிச்சு பாருங்கள். எழுத்தாளர்கள் இப்போ வந்து 4 சுவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்டர்நெட் உண்டு, என் மேஜை உண்டு, என்னுடைய லேப்டாப் உண்டுன்னு எழுதிக்கிட்டு இருக்க காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க நேரடியாக காந்தியவே பார்த்துருக்காங்க. காந்தியை பார்த்து பேசியிருக்காங்க. அன்னி பெசன்ட்டோட ஒரு பெரிய தொடர்பு இருக்காங்க. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி முழுக்க ஒரு காந்தியவாதியாக மாறுறாங்க. மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பட்டாடை மட்டுமே உடுத்திக்கிட்டு இருந்த பொம்பளை காந்தியை பார்த்துட்டு வந்த உடனே அன்றிலிருந்து கதருக்கு மாறிட்டாங்க. மிகுந்த எளிமையான ஒரு பெண்மணியாக மாறி கடைசி வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை. இவ்வளவு. அது மட்டும் இல்லை, இந்த உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, இது எல்லாத்துலேயும் அவங்களுடைய ரோல் இருக்குது. ஜெயிலில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பத்திரிகையை வந்து கணவரை பார்த்துக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். அங்கேருந்தே கதை எழுதி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் போய் அவங்க சும்மா இல்லை, சக கைதிகளோட பேசி அதை ஒரு நாவலாக்குறாங்க. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் வெகுஜன எழுத்து, இலக்கிய எழுத்துன்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, ஜனரஞ்சக எழுத்து அப்படின்னு. இவங்களுடைய எழுத்துக்கள் ஒரு விதம். இப்போ சுஜாதா மாதிரியான நாட்கள் எழுதுகிறாங்க இல்லையா. இப்போ உதாரணமாக நம்ம சூடாமணி பற்றி பேசினாங்க. சூடாமணியோட எழுத்துக்கள் வந்து ஒரு சிறுகதையை நம்ம 2 மணி நேரம் யோசிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், அதனுடைய வெவ்வேறு அடுக்குகள், அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். இவங்களுடைய எழுத்து அப்படிப்பட்ட எழுத்து அல்ல. இவங்க கேட்டரிங் டு தி மாசஸ்ன்னு சொல்லி மாஸ் மீடியாலெலாம் சொல்லுவோம் நம்ம, வெகுஜனங்களுக்கு சமைப்பது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தின் தேவை அதுவாக இருந்திருக்கு. ஏன்னா படிக்கிறவங்களே குறைச்சல். அதுவும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட வட்டம் தான் படிக்குது. இன்று போல் பரவலாகல் எழுத்தும் சரி, வாசிப்பும் சரி, பத்திரிகையும் சரி, வசதி படைத்தவர்களுக்கு கல்வி கற்று. ஏன்னா வசதி படைத்தவர்கள் தான் கல்வி கற்க முடியும். அவங்களுக்கான ஒரு வாசக சூழலில் அவங்களுக்கான எழுத்தாக தான் அது இருக்குது. இவங்களோட எழுத்தை படிக்கும்போது, இவ்வளோ பர்சனாலிட்டி சொன்னேன் இல்லையா, இவங்களோட எழுத்தை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன ஏற்படுச்சுன்னா, இவங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான எழுத்தாளர். படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு புது அனுபவம் அது. ஏன்னா அந்த மொழி இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம எழுதிட்டுருக்க பேசிகிட்டு இருக்க மொழி இல்லை, அது ஒரு மணிப்பிரவளா நடை அப்படிம்பாங்க. இப்போ அந்த நடை, அதில் வந்து வார்த்தை பிரயோகங்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாஷ்பம், சாகரம்னு நிறைய வடமொழி சொற்கள் கலந்துருக்கும். அந்த மாதிரியான ஒரு எழுத்து. ஆனால் அதை படிக்கிறதுல ஒரு எந்த தங்கு தடையும் இல்லை, ரொம்ப ஃப்ளோவாக படிக்க முடியுது. அப்புறம் அவங்க வந்து இந்த எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது எழுத்தில் அப்படிங்கிறத ரொம்ப கைவரப்பட்ட ஒரு மாஸ்டராக இருக்காங்க. இவ்வளோ நாவல் ஒருத்தர் சும்மா எழுத முடியாதுல்ல. அதெல்லாம் வெரைட்டியாக இருக்குது நாவல்ஸ். அதில் வந்து என்னென்னா, ஒரு இடத்துல சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா கிம்மிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எழுத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டில் ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்ருக்கு. அவளை பற்றி சொல்லும்போது நம்ம கேஷுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஆயிற்று ஒரு சில்வர் ஜூபிலி ஆண்டுகள் அங்கேயே இருந்து விட்டாள் அப்படின்னு எழுதுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது வந்து 90s துவக்கத்தில். லேட்டராக சுஜாதா மாதிரி ஆட்கள் பண்ண கிம்மிக்ஸ் இது. இதை வந்து அவங்க இந்த போகிற போக்கில் ஒரு பாசிங்கில் அடிச்சு விட்றாங்க. அவங்களுடைய கல்வி எல்லாமே அதில் தெளிவாக தெரியுது. அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னா, மிகுந்த வேல்யூஸ். ஏன்னா
அவங்க வளர்ந்த விதம், அவங்க வாழ்க்கைப்பட்ட இடம், ஒரு பாரம்பரியமான குடும்பம், அதற்குரிய கட்டுப்பாடு, அதனால் அவங்க மனதில் உத்தமமான பெண் இப்படி தான் இருப்பாங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர். அதுபடி தான் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. நான் படிச்சுட்டு நிறைய இடங்களில் எனக்கு முரண்படக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி இருந்து பார்க்குறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. நான் வைமுகோவை விமர்சிப்பதை விட அவரை புரிந்து கொள்ள தான் முயற்சிக்கிறேன். அவங்களுடைய எழுத்தில் என்ன எழுதுகிறாங்கன்னா, அவங்களுடைய எழுத்துக்களில் கேரக்டர்லாம் பிளாக் அல்லது ஒயிட் அப்படி தான் இருக்குது, ஷேடே இல்லை. ஆனால் சூடாமணியில் ஷேடு இருக்குது. முழு நல்லவனும் கிடையாது, முழு கெட்டவனும் கிடையாது இல்லையா. இவங்களே ஒன்று அவங்க பண்டரிபாயாக இருக்காங்க, இல்லாட்டி எம்என் ராஜமாக இருக்காங்க, அந்த பெண்கள் தான் இருக்கு. அல்லது சிவாஜி ஆம்பளை சிவாஜியாக இருக்கா, இல்லை நம்பியாராக இருக்கான். ஏன்னா உத்தம சிரோத்த குணமுடைய, பெரியோரை பணிகிற, தினமும் 3 வேளை சாமி கும்பிடுகிற, பூஜை புனஸ்காரங்களை நியமங்களை தவறாது கடைப்பிடிக்கிறவனா கதாநாயகி. ஆமாம். ஆனால் எதிர்நிலையில் யாரை நிறுத்துகிறாங்கன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, சீப்பானன்னு சொல்லணும்ல, அல்பமான புடவையை திருடுகிற, சின்ன சின்ன பணத்தை திருடுகிற, தின்பண்டங்களை திருடுகிற அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அப்புறம் எப்போது பார்த்தாலும் புறம் பேசி அடுத்தவரை அடுத்து கெடுக்கிற இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டவங்க தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த கெட்ட விஷயம் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் பெரும்பாலும் ஏழைகளாக இருக்காங்க. ஏழை பணக்காரங்கிற முறைன்றது வேறு. இதே அம்மா ஏழைகளில் ஒரு உத்தமையை காட்டுறாங்க. அவங்க யாருன்னா எல்லாரையும் விட பெரிய ஆள், தியாகத்தின் உருவேறிய அந்த துருவேறிய ஒரு பெண்ணாக அந்த பொண்ணு ஒரு வீட்டில் வேலை செஞ்சு குழந்தைகளை வளர்த்து, அந்த குழந்தைகளுக்கு கல்யாணமான பிறகு அதனுடைய குழந்தைகளை வளர்த்து 3 தலைமுறையாக ஒரு வீட்டை வேலைக்கார பொம்பளையாகவே ஒரு அம்மா இருக்குது. இது மாதிரி ஒரு 2 கதை இருக்குது. நாவல் எல்லாமே நான் படித்தது எல்லாமே நாவல். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே இந்த எஜமானர் வீட்டுக்கு தொண்டுகுழியம் செய்வது, அவளை போன்ற உத்தமி உலகத்திலே இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருந்த கதையில். சரியா? இந்த வேல்யூஸ் இன்றைக்கி நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா வேலை செய்கிறதுன்னு வேறு ஒரு தன்மையில் இருக்குது. ஆனால் சில விஷயம்லாம் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. இன்றைக்கி டிரைவர்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள்ல, அதே கம்ப்ளைண்ட்டு இத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு விசேஷமாக ஒரு குணம் உண்டு. என்னவென்றால், எஜமானர்கள் வீட்டை பற்றி இல்லாதது போலாதும் பக்கத்து வீட்டு டிரைவரிடம் போய் சொல்வார்கள். அதே போல் பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் காசை எடுத்துக்கொள்வார்கள். அதே போல் உங்களுக்கு வண்டிக்கு செலவு இருக்கிறது செலவழித்து விடுவார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. என்னடா காலகாலமாக அப்படி இருந்திருக்குமான்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரியான நிறைய பொருத்தப்பாடுகள்லாம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல அவங்க எழுதுகிறாங்க, அது ரொம்ப கிட்டத்தட்ட ஊண்டியாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வேலைக்காரி வருகிறாள், கண்ணங்கரையர் என்ற ராட்சசி போன்ற உருவத்துடன் வெள்ளை என்று தங்க விக்கிரகம் போன்ற குழந்தையை கொண்டு வருகிறாள். அந்த குழந்தைக்கு திருஷ்டி போட்டு வைத்தது போல் அவள் இருக்கிறாள்னு எழுதுகிறாங்க. இது இன்றைக்கி வேல்யூஸில் நம்ம இதை ஒரே வரியில் நிராகரிச்சிருவோம். இது தவறானது, ஏன்னா அந்த கான்செப்டே தவறு. ஆனால் அன்றைய சூழலில் அப்படிப்பட்ட மதிப்பீடுகள் இருக்குது. அந்த மதிப்பீடுகள் இன்றைக்கே செல்லுபடியாகாது. சில எழுத்துக்கள் காலத்தை ஜெயிச்சு நிற்கும், சில எழுத்துக்கள் காலத்தை புரிந்து கொள்ள உதவும். கோதநாயகியுடைய எழுத்துக்கள் அந்த காலத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவுது. எந்த அடிப்படையில் இன்னொன்று சொல்கிறேன்னா, பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க பாதாஞ்சலின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணி, சாதாரண பெண் கிடையாது, சிறை சென்ற பெண்மணி. ஒரு உன்னதமான பாரத தேசத்தை நாம் கட்டமைக்க வேண்டும், மிலேச்சர்களை துரத்த வேண்டும் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்ட பெண்மணி. அந்த கதையை படிக்கும்போது இவங்க ஒரு நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டில் வாழ்கிறாங்க. சொந்த நாட்டை மீட்பதற்காக அந்த கதாநாயகி போராடுகிறாள். போராடும்போது என்ன பண்ணுறான்னா, அந்த கெட்ட ராஜா இருக்கான்ல, கெட்ட ராஜா, அவனுடைய குறைகளை அவங்க சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமா? என்ன அயோக்கியம்? அவன் இயற்கை தான் எல்லாமே, இயற்கையை வழிபடுங்கள் என்று சொல்கிறான். ஜாதி மதங்கள் வேண்டாம் என்று சொல்கிறான். ஆச்சார அனுஷ்டானங்களை கூடாது என்று சொல்கிறான். நல்லது தானே? படிக்கும்போது நமக்கு அப்படி தோணுது. ராஜா ஒன்றும் அவனுக்கு கெட்டவில்லையே, எதுக்கு அவனை ஆட்சி அமைச்சிட்டு இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஏன் அவனை வீழ்த்திட்டு வேற ஆளை கொண்டு வரணும்னா, கோயில்களெல்லாம் கவனிப்பில் கிடைக்கிறது. கோயில்களை நல்லபடியாக செய்ய வேண்டும், 3 வேளை பூஜைகள் நடக்க வேண்டும், இதற்காக நம்ம நாட்டை மீட்க வேண்டும்னு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. என்னடா போராட்டம்னா, பாதாஞ்சலி பாட்டு போடுவாங்க கூட்டம் கூட்டமாக கூடி. எந்த இடத்துலையும் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபடவே இல்லை. அவங்க கூடி பேசுகிறாங்க, ஏதாவது செய்யணுங்கிறாங்க, இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னா, இந்த அம்மா இருக்காங்களா ஹீரோயின், அவங்க அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கு முன்னாடி புரட்சிகர கூட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து ப்ரொபோசல் வருது. அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யார் ரிஜெக்ட் பண்ணுறது? இவங்க அம்மாவும் ரிஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓகே நான் கட்டிக்கலன்றது. புரட்சிகரமாக நாட்டை மீட்கணுங்கிறவங்க புரட்சிகர இளைஞனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வில்லனாகிய ராஜாவை கல்யாணம் பண்ணிடுறாங்க. உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சிருது. பதஞ்சலி குரூப்பு இது என்ன பண்ணுது, இந்த அம்மா வந்து ஏன் அவனை கட்டுச்சுன்னு ஒரு சண்டை வருது. உடனே அதிருப்தி குடிச்சிட்டு வந்துருச்சு. இல்லை, அவள் கற்பூரம் போல் உள்ளே சென்று, அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க நவீன கால கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வேலை திட்டங்கள். அது ஒன்று. அது என்ன செய்வாங்கன்னா, முதலாளி இடத்துக்கு ஒருத்தன் அனுப்பி அவனை வந்து நம்மளாக மாற்றுறது. தமிழில் ஒரு சினிமா வந்திருக்கு, சிவாஜி ஜெமினி நடிச்ச ஒரு படம். அது மாதிரி போய் அதெல்லாம் பண்ணலான்னு போகிறாங்க. போயிட்டு அந்த முயற்சியில் அவங்க எப்படி வெற்றி பெறுறாங்க அப்படின்னு ஒரு கதை. இதை முழுக்க படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புரிஞ்சிக்க முடியுது என்னால். ஓகே இது. அப்புறம் அவங்க லாஜிக் பற்றிலாம் பெருசாக கவலைப்படுறதில்ல கதைகளில். ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு கதை இருக்குது, வீராங்கனைன்னு ஒரு கதை. இன்னொரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அந்த கதையில் ராணியை வந்து ஒரு அனாதை சிறுமி, அவளை வந்து யானை வந்து மாலை ஓட்டுறது, ராணி ஆயிடுறா. சரஸ்வதி சபதம் படம் ஞாபகத்துக்கு வருதா? அங்கேருந்தே சுட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஏபி நாகராஜன் சுட்டிருக்காரு. அவர் வந்து வாக்கும் பக்கம்ங்கிறத அப்படி சரஸ்வதி சபதம்னு எடுத்தாங்க புதுமை பித்தனுடைய கதையை. அதனால நிறைய சுட்டது சினிமானாலே தான். அந்த என்ன பண்ணிட்டாரு, யானை மாலை போட்டுருது. அந்த அம்மா வந்து ராணி ஆகிறா. அப்போ பிறந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்யணுங்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனது ஊரில் புகைவண்டி நிலையம் கட்டி ரயில் விட வேண்டும் அப்படிங்கிறா. எனக்கு என்ன டவுட்னா, ரயில் வரும்போது எப்படா யானை போய் மாலை போட்டு ராணியை தேர்ந்தெடுத்தாங்க? இடிக்குது. என்ன லாஜிக்கு? அதை பற்றிலாம் கவலைப்படல. படிப்பவர்களை மகிழ்விக்க வேண்டும், சுவாரஸ்யப்படுத்த வேண்டும். உங்களை தான் வாசிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவங்க. நான் அவங்களுடைய பெரிய சாதனையாக பார்க்குறது, எழுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பரப்பை தொட்டு ஒரு பெரும் ஜனத்திரளை வடுவூர் துரைசாமியாங்கிற சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சு, அவர் தான் இப்போ சூப்பர் ஸ்டார். அவரை சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு இவங்க ஒரு ஆளுமையாக உயர்ந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை, நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எழுத்தாளர்கள் வந்து எழுத்தை தவிர்த்து என்னெல்லாம் செய்யலாம், எழுத்தை தவிர்த்து அவங்களுக்கு ஒரு சமூக உணர்வு இருக்கணும். அப்புறம் இவங்க வந்து பேருக்கு ஃபேஷனுக்கெல்லாம் வந்து போராடலை, நிஜமான போராளி. எப்படின்னா, 10 ஏக்கர் நிலம் கொடுக்குது கவர்மெண்ட்டு. 10 ஏக்கரை வந்து வினோபாவோட பூத்தான் மூமெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த எழுத்தாளர்களை சூடாமணி எடுத்துங்க, இவங்ககிட்ட எல்லாமே ஒரு அடிப்படையான ஒரு அம்சத்தை நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே காந்திய பாதிப்பு இருக்குது, நேர்மை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, பெரியவங்களை மதிக்கணும், இந்த மாதிரியான அடிப்படை பண்புகளுடைய மொத்த வடிவமாக இவங்களாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இவங்க மேம் சொன்ன மாதிரி இது வந்து நான் உடைமையாளர் அல்ல, இதை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன், மேற்பார்வையாளர் தான். எனக்கு பிறகு இது சில பேருக்கு போய் சேரணுங்கிற அந்த உயர்ந்த உள்ளம் இருக்கு இல்லையா. சாவித்திரி அம்மாள் அப்படி தான், அவங்களும் வந்து அந்த ஓரியண்டல் ஸ்கூலுக்கு அவங்களுடைய இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இயல்பிலேயே சில வெர்ச்சூஸ்ன்னு சொல்லும்ல, நல்ல தன்மைகள், அதை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டியாக நான் வைபி கோதநாயகியை வணங்குகிறேன். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை ஒரு 40 வருஷமாக வாசிப்பில் என்கேஜ் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ரைட்டர் அவங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி.